அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் எங்கள் அம்மா ஸ்டைலில் சேமியா பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் நல்ல வெங்காயத்தை எடுத்து போட்டு வதக்கிக்கிறோம். நல்லா வதக்குனதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு எடுத்துருக்கோம். அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் வதக்கும் போது நல்ல கலர் வரா மாதிரி வறுத்துக்கணும். அப்புறமேட்டு தக்காளி போடுறோம். தக்காளி 2 தக்காளி போல் போடுறோம். போட்டதுக்கப்புறம் அதை வதக்கிறதுக்காக கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கிக்கிறோம். நல்லா வதக்குறோம். வதங்கினப்புறம் இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறமேட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்து போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் மின்மேக்கர் அதை நல்லா போட்டுக்கிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டோன்னே வாசம் செம்மையாக வரும். ஏற்கனவே மசாலா ஆட் பண்ணது மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் கரம் மசாலா போட்டோம். கரம் மசாலா போட்டதுக்கப்புறமேட்டு சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹாஃப் லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு நல்லா எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி புழிஞ்சு விட்டுறோம். அதை வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடுறோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போட போகிறோம். அது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம சேமியா போட முடியும். அதனால் நல்லா கொதிக்க விடுறோம். இப்போ ஆஃப்டர் அதை கொதிக்க விட்டாச்சு. இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேமியா தான் போட போகிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுக்கிட்டே வரோம். போட்டுட்டு நல்லா அது மசாலாலாம் ஏறுற மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கிறோம். ரொம்ப அமுக்காமல் கொஞ்சமாக அமுக்கி விட்டால் போதும். நெக்ஸ்ட்டு மசாலாலாம் ஏறுற மாதிரி வச்சோடனே மூடி வச்சிடுறோம். மூடி வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான சேமியா பிரியாணி ரெடி அப்படின்ட்டு. நல்லா கமகமன் வாசத்தோடு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.